வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோல எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ் ஆர் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நீங்க ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் இல்ல ஆர்ஆர்பியாவே இருந்தாலும் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த செஷன் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்எஸ்சி, சிஜிஎல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ரொம்ப முக்கியமான செலக்டிவான அதே சமயத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆல்ரெடி சில டாபிக்ஸ் நான் நம்ம பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுப்பேன் எப்பவுமே. ஒன்று, இஃப் யூ ஹாவ் ஹெட்செட் ஆர் ஹெட்ஃபோன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் செஷன் ஃபோக்கஸ்டாக கவனிக்க முடியும். அண்ட் தென் ஸ்க்ரீனில் கொஸ்டின்ஸ் ஒன்றா வர வர நீங்களே ட்ரை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சும்மா வெறுமனே வீடியோவே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த பயனும் கிடையாது. ஒரு கொஸ்டின் ஸ்க்ரீனில் வருதுன்னா இமீடியட்டாக நீங்கள் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லி கொடுக்கும்போது யூ கேன் செக் வெதர் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க நம்ம கார்த்திக் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட டிஎன்பிஎஸ்சி வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சி வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே தமிழில் கிளியராக கொண்டு வருவேன். ரொம்ப முக்கியமாக சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் நான் நிறைய கொண்டு வருவேன். ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு பார்க்கும்போது நம்ம படிக்கிறதுன்றது ஒரு லெவலில் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸை கொண்டு நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ மேக் ஷுர் இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் என்னால் நிறைய சான்சஸ் நிறைய வீடியோஸ் உங்களால் கொண்டு வர முடியும். So let's start the session. First question பாருங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி பத்தி எதுவுமே தெரியாது, உங்களுக்கு பேசிக்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் தனியா ஒரு வீடியோ கொண்டு வரேன். இதுல அந்தந்த கொஸ்டின்ஸ் கொடுக்கும் பொழுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இட் இஸ் நாட் லைக் உங்களுக்கு கண்டிப்பா பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இந்த செஷன் கவனிக்கணும் கிடையாது. உங்களுக்கு தெரியலைன்னா கூட கொஞ்சம் கவனிங்க. நான் ஒரு ஒரு சம்முக்கும் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If cos theta is equals to root 3 by 2, then tan square theta and cos square theta என்ன அப்படின்னு கேட்குறேன். இதை நீங்க ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒன்று, உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டாவே போட்டுடலாம். ஸோ காஸ் தீட்டா ரூட் 3 by 2ன்னு வச்சுக்கலாம். காஸ் தீட்டா ரூட் 3 by 2 அப்படின்னா உங்களுக்கு தீட்டாவுடைய வேல்யூ என்ன வரும்? ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ டேபிள்ல காசுடைய எந்த வேல்யூ ரூட் 3 by 2 வரும்னு பார்த்தீங்கன்னா 30 தான் வரும். அப்படிதானே? அப்போ இந்த தீட்டா 30 நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்க? tan ஸ்கொயர் 30 இன்டூ காஸ் ஸ்கொயர் 30 சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஸோ tan 30 உடைய வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னா 1 by root 3 வருமா? அப்போ அதை நாம ஸ்கொயர் பண்ண போறோம். அண்ட் தென் காஸ் ஸ்கொயர் 30 கொஸ்டின்லேயே கொடுத்ததுன்னா ரூட் 3 by 2. ஸோ இதையுமே நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். அப்போ என்ன ஆகும்? இந்த ரூட் 3 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு வெறுமனே 1 by 2 வருமா 4 வருமா? 1 by 4ன்னு வரும். சரிங்களா? இல்லை நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா இது 1 by 3ன்னு வரும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 by 4ன்னு வரும். ஸோ 3 and 3 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கான ஆன்சர் 1 by 4 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1 by 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? இது ஒரு மெத்தட். சார் எனக்கு இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் தெரியாது, நான் எப்படி போடணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ரூட் 3 by 2 நமக்கு ஃபெமிலியரான வேல்யூன்றதால நம்ம சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வேற ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 by 4 இல்ல நம்ம டேபிள்ல இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் யூ நீட் டு டிரா ஒன் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் நீங்க வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அப்போ காஸ் தீட்டான்னும் போது நமக்கு என்ன தெரியும்? காஸ் தீட்டான்றது உங்களுடைய அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியஸ் அப்படின்னு தெரியும். அதான காஸ் தீட்டாவுடைய ரேஷியோ. இப்போ நான் தீட்டா எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ இதுதான் உங்களுக்கு ரூட் 3, இது உங்களுக்கு 2. இப்ப tan வேணும் அப்படின்னாலே நமக்கு ஆப்போசிட் சைடு தெரியணும். அப்ப இந்த சைடு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹைபாட்டினியஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயருக்கு நீங்க ரூட் எடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? 2 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் 3 வருமா? ஸோ ரூட் 1 உங்களுக்கு ஆப்போசிட் சைடு 1ன்னு கிடைச்சிரும். இப்ப இதுல இருந்து நம்ம tan ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா நீங்க எழுதுற மாதிரி வரும். சரிங்களா? இப்ப இதுல இருந்து நீங்க tan எப்படி எழுதுவீங்க? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போடுவீங்களா? அப்போ 1 by root 3. ஸோ அதை தான் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அடுத்து காசுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியஸ், அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேபிளர் காலம்ல இருந்து தான் ஆக்சுவலா நமக்கு ட்ரையாங்கிளும் வருது. இல்ல நீங்க ட்ரையாங்கிள் இருந்தா நீங்க வேல்யூ கொண்டு வந்துக்கலாம். அவர் சாய்ஸ் தான். எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுதுங்களா ஓரளவுக்கு? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்களா கொஸ்டின் ஸ்கிரீன்ல வரும்போது பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் படிங்க பார்ப்போம். நீங்களே ட்ரை பண்ணுங்க. sin a plus b 1 அப்படின்றாங்க. அகைன் டேபிள் காலம்ல sin a plus b 1 அப்படின்னா a plus b என்ன வரும்? sin உடைய எந்த வேல்யூ 1 வரும்? 19 வரும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி cos a minus b
1/2 அப்படின்னா காஸ் டேபிள்ல 1/2 உங்களுக்கு எப்போ வரும்? a மைனஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 16 வரும். சரியா? ஸோ இந்த வேல்யூ டேபிள்ல எந்த வேல்யூ, அதாவது என்னக்கு 1 வருமோ அதுதான் உங்களுடைய ஆங்கிள். சிமிலர்லி காசுக்கு எங்க 1/2 வருமோ அதுதான் உங்களுடைய ஆங்கிள். நம்ம எப்படி எழுதுவோம்? sin 90 ஈக்குவல் டு 1ன்னு போடுவோம். அப்படிதானே? அப்போ a பிளஸ் பி இருக்கிற இடத்துல இங்க 90 இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி cos 60 ஈக்குவல் டு 1/2 போடுவோம். a மைனஸ் பி இருக்கிற இடத்துல 1/2. ஸோ இது வந்து அவங்க எப்படி வேணா கேட்கலாம். டேன்ல கேட்கலாம், இல்ல வந்து சீக்கன்ல கொசிக்கன்ல இதே கேள்வி அவங்க எப்படி வேணா கேட்கலாம். பட் ஆஃப்டர் ஆல் வி ஆர் டூயிங் ஒன்லி ஃப்ரம் டேபிள் வேல்யூஸ் மட்டும்தான். சரிங்களா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? எனி ஐடியா? ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன கேட்கறாங்க? ஏ வேல்யூ மட்டும் தானே கேட்கறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க. சப்போஸ் இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 + 2 நீங்க ஆட் பண்ண என்ன ஆகும்? p மைனஸ் பி கேன்சல் ஆயிடும். அப்போ 2a இஸ் ஈக்குவல்ஸ் டு 90யும் 60யும் 150. அப்போ a இஸ் ஈக்குவல்ஸ் டு 150/2. ஆன்சர் இஸ் 75. முடிஞ்சதா கொஸ்டின்? இதுக்கு மேல தெளிவா நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எவ்ரி ஒன் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் பசங்க சொல்லிக் கொடுக்குறாம நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். இது ஆக்சுவலா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஆக்சுவலா எழுதிக்கோங்க முதல்ல ஃபிராக்ஷன்ல, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 3 sin θ minus cos θ divided by cos θ plus sin θ is equals to 1 அப்படின்றாங்க. ஓகே, என்ன பண்ணலாம் அந்த கொஸ்டினை? ஓகே, ட்ரை பண்ணுவோம். அவங்க கேட்கறது என்னன்னா காட் கேட்கறாங்க. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை இங்க கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா அப்ப என்ன ஆகும்? 3 sin θ minus cos θ is equals to the entire term right hand side நீங்க மல்டிப்ளை பண்ணா 1 into இந்த entire term 1 அதே தான் வரும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? cos θ plus sin θ தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? 3 sin θ minus cos θ. இந்த cos θ இந்த பக்கம் வந்தா minus cos θ ஆகுமா? sin θ இந்த பக்கம் வந்தா minus sin θ ஆகும். is equals to 0. 3 sin θ minus sin θ வந்து 2 sin θ. minus cos θ is minus 2 cos θ is equals to 0. சிம்பிள்மா. ஐயோ ரொம்ப சிம்பிள் இது. ஓகே, இப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்க, இல்ல ஆப்போசிட்ல கொண்டு போங்க. 2 sin θ equal to 2 cos θவா? இது இந்த பக்கம் தூக்கிட்டு போங்க. 2 1 2 அடிச்சிடலாமா? sin இந்த பக்கம் வந்தா என்ன மாறிடும்? cos θ by sin θ equal to 1. cos θ by sin θ தான் நமக்கு காட்னு தெரியும். அப்ப இந்த ஆன்சர் ஆப்ஷன் டி cot θ மட்டும். புரிஞ்சுதா பாருங்க? சிம்பிள் சிம்பிள். எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வந்துடணும் நீங்க. அவ்வளவுதான் நம்ம டார்கெட். சரிங்களா? இங்க பாருங்க, cot θ இங்க கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு என்ன தெரியும்? cot θ is equals to cos by sin ன்னு தெரியும். ஓகேங்களா? இது தெரிஞ்சாதான் ஓகே நம்ம இப்ப என்ன சிம்பிளிஃபை பண்ணா இந்த மாதிரி வரும்னு நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நான் இந்த பக்கம் மாத்தி மாத்தி கொண்டு வந்தேன். லெஃப்ட் அண்ட் ரைட், ரைட்ல இருந்து லெஃப்ட், 2 கேன்சல் பண்ணி இதெல்லாம். புரியுதுங்களா? நீங்க இதை வேற மெத்தட்ல டைப் பண்ணா கூட இதே ஆன்சர் தான் வரப்போகுது. பட் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். சரிங்களா? அடுத்த சம் போயிடலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஆன் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது தெரியுமா யாருக்காவது? எனி ஐடியா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. காம்ப்ளிமெண்டரினா என்னன்னா, ரெண்டு ஆங்கிள் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 90 வரும். அது பேர் தான் காம்ப்ளிமெண்டரி. சரிங்களா? ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 வரும். ஆனா இதோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, சைனுடைய ஒரு ஆங்கிளும் காசுடைய இன்னொரு ஆங்கிளும் சேமா இருக்கும். சைனும் காசும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஏவும் பியும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கும் பொழுது விச் மீன்ஸ் ஐ கேன் சே sin 60 வந்து உங்களுக்கு cos 30க்கு ஈக்குவலா இருக்கும். நீங்க வேணா டேபிள் காலம் பாருங்க. sin 60 என்ன வேல்யூ இருக்கும்? √3/2 இருக்கா? அதே தான் cos 30க்கும் √3/2ன்னு வரும். புரியுதுங்களா? சோ இது இந்த நம்பருக்கு இல்ல, எந்த நம்பருக்கு வேணா வரலாம். மேபி உங்களுக்கு sin 65 is equals to cos 25ன்னு போடலாம். இதெல்லாம் கூட கேட்பாங்க. ஏன்னா சில பேர் யோசிப்பீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே, என்னடா அது 54 36 கொடுத்துருக்காங்களே, இதுக்கெல்லாம் வந்து வேல்யூவே இல்லையே டேபிள்லன்னு யோசிப்பீங்க. இதாக நான் சொல்றேன். ஸோ சைனோ காசும் எப்படி வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி கொசிக்கனும் சீக்கனும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கொசிக்கனும் சீக்கனும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டேனும் காட்டும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? நீங்க இன்னும் டேபிள் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய டேன் 30ம் காட் 60ம் சேமா இருக்கும். அப்படிதானே? இது 1/√3, இது √3ன்னு வரும். சாரி, இது 1/√3, இதுவும் 1/√3ன்னு வரும். புரியுதுங்களா? ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். எப்போ? திரும்ப சொல்றேன், இது எப்போன்னா ஏவும் பியும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கும் பொழுது. காம்ப்ளிமெண்டரியா என்ன? ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 90 வரணும். இப்போ எதுக்கு நான் மெனக்கட்டு இதை போட்டிருக்கேன் அப்படின்னா,
இங்க சீக்கன் ஸ்கொயர் 54 இருக்கா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காட் ஸ்கொயர் 36 நல்லா கவனிங்க. காட் 36 நான் என்ன பண்ணலாம், tan 54ன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாமே. இவ்வளவு நாள் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன், tan A ஈக்குவல் டு காட் B. அப்போ இந்த 36 54 எனக்கு 90 ஆகுதா? இந்த காட்டு 36 நான் tan 54ன்னு எழுதலாம். ஸ்கொயர்னும் போது நான் ஸ்கொயர்ல போட்டுக்கிறேன். அப்ப எப்படி எழுதுறேன், tan ஸ்கொயர் 54ன்னு போட்டுக்கிறேன். எது சார் இதை மாத்துனீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா ஒரு ஐடென்டிட்டி. இதோட வேல்யூ என்ன, 1 பாத்தீங்களா, வந்துச்சு சிம்பிளா. ஸோ நாம ஒரு சேஞ்ச் பண்றோம்னா அந்த சேஞ்ச் எதுக்காக பண்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காட்டை நான் டேனா மாத்துறதுக்கு ரீசன் என்னன்னா, இங்கேயும் 54 இங்கேயும் 54 வந்துடும். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். நான் எழுதுறேன் பாருங்க, இங்க tan ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ 1. இது வந்து ஆக்சுவலா ஒரு ஐடென்டிட்டி. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த செகண்டுக்கு வாங்க. பிளஸ் 3/2 ஓகேவா, 3/2 sin ஸ்கொயர் 37. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சீக்கன் ஸ்கொயர் 53ன்னு இருக்கு. சீக்கன் ஸ்கொயர் 53னா 1/cos ஸ்கொயர் 53யா? சீக்கனுக்கு ரெசிப்ரோக்கல் யாரு, சீக்கன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/cos. இல்ல நீங்க cos ஈக்குவல் டு 1/sec மாத்தி எழுதலாம், நம்ம இஷ்டம் தான். அப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் 53 நான் என்ன பண்ண போறேன், பை cos ஸ்கொயர் 53ன்னு போடுறேன். இப்போ நல்லா கவனிங்க, இவங்க ரெண்டு பேரும் சேமா, மேலேயும் கீழே ஈக்குவல் தானே. இப்போதானே இங்க பாருங்க, மேலேயும் கீழே ரெண்டு பேரும் என்ன சொன்னேன், காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னா. அப்போ எய்தர் நீங்க மேல இருக்கிறத cos ஸ்கொயர் 53ன்னு போடலாம், இல்ல கீழே இருக்கிறத sin ஸ்கொயர் 37ன்னு போடலாம். அப்போ உங்களுக்கு இதோடைய வேல்யூ கம்ப்ளீட்டா 1ன்னு வந்துடும், கேன்சல் ஆயிடும். சொல்றது புரிஞ்சுதா, ரீசன் புரிஞ்சுதா பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்மா, இப்பதானே சொன்னேன், ஏவும் பியும் காம்ப்ளிமெண்ட்ரினா சைனும் காசும் ஈக்குவல். சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ 1. ஒரு ஃபிராக்ஷன்ல மேலே கீழே ஈக்குவல் அடிச்சு போட்டுடலாம். நெக்ஸ்ட் பிளஸ் 2/√3 tan 60 வேல்யூ √3. இது எதுவும் அடிச்சிடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, மீதி 1 பிளஸ் 3/2 பிளஸ் 2ன்னு வருது. இப்போ ஆட் பண்ணா 3 பிளஸ் 3/2ன்னு வருது. அப்போ 2 3 6 6 பிளஸ் தப்பு பண்ணிருக்கேன்னா, ஆன்சர் இங்க காணுமே, என்னாச்சு, 3/2 இது ஓகே, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா 1 ஓகே, tan 60 √3 2/√3யும் 2/√3யும் கேன்சல், 3 plus 3/2. அப்போ 2 3s are 6, 6/3 9/2 தான் ஆன்சர் வருது. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ்மா, ஆன்சர் வந்து 9/2 தான். ஆக்சுவலா ஆப்ஷன் பி வந்து இது 9/2. டைப்பிங் மிஸ்டேக், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா. சாரி ஃபார் த மிஸ்டேக், இது 9/2 ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போயிடலாமா, நெக்ஸ்ட் போயிடலாம். நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அதே காம்ப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் என்ன ஆன்சர் வரும் நீங்க பாருங்க. ஒரு சம்முமே நான் சொல்றேன், ஒரு சம்முமே நீங்க தான் ட்ரை பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வீடியோ ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணணும். சம் பாருங்க, என்ன ஆகும், எனி ஐடியா? sin 25 அப்படியே இருக்கட்டும். இந்த sin 65 நான் cos 25ன்னு மாத்திக்கிறேன். புரியுதா? sin 65 நான் வந்து என்ன பண்றேன், cos 25ன்னு மாத்திக்கிறேன். ஏதாவது ஒன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதே மாத்திக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நீங்க ஏதாவது ஒன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. cos 25 அப்படியே இருக்கட்டும், cos 25 அப்படியே இருக்கட்டும். இந்த cos 65 நான் sin 25ன்னு மாத்திக்கிறேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேமா, எஸ் ஆர் நோ? இதுவும் சேம். மைனஸ் பண்ணா அப்ப ஆன்சர் 0. முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ஸோ இந்த காம்ப்ளிமெண்டரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியலைன்னா இதை நீங்க சால்வ் பண்றது கஷ்டம், சால்வ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஏதாவது ஒண்ணு நீங்க சேஞ்ச் பண்ண, நீங்க இதே மாத்திட்டீங்கன்னா கேன்சல் ஆகாது. இப்போ ஒண்ணு நீங்க வச்சுக்கிட்டு தந்தா ரெண்டுத்தையும் 25 வச்சுக்கணும், இல்ல ரெண்டுத்தையும் 65 வச்சுக்கணும். இட் இஸ் யுவர் சாய்ஸ். கேன்சல் ஆகிற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்ல 0வோ இல்ல 1ஓ வந்தா அதிகமா அது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் பேசிக்கா ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் ஒரு வேல்யூ, ஃபைண்ட் த வேல்யூ கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்ல உங்களுக்கு 0வோ 1ஓ இருந்தது அப்படின்னாலே அது வர்றதுக்கு ஒரு 60ல இருந்து 70% வாய்ப்புகள் ஜென்ரலாவே இருக்கு. அது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும். சரிங்களா? அடுத்த கேள்வி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த கேள்வி காஸ் எல்லாமே காஸ்ல இருக்கு. ஏதாவது ஒரு பேரை வந்து நீங்க சைன்ல மாத்திக்கோங்க. கம்ப்ளீட்டாவே மாத்திக்கணும். ஏன் தெரியுமா கம்ப்ளீட்டா மாத்த சொல்றேன்? இப்போ நம்ம ஜென்ரலா ஒரு ஃபார்முலா இருக்கு, இது தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு. cos A cos B, ஓகேங்களா, பிளஸ் sin A sin B. cos A cos B பிளஸ் sin A sin B க்கு ஃபார்முலா என்னன்னா cos A மைனஸ் B.
cos a minus b. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இந்த சம்முக்கு நாம பயன்படுத்த போகிறோம். மேக் a note of it. அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கரெக்டா இருக்கு சார், காஸ் வந்துருச்சு. இப்போ செகண்ட்ல இருக்கிறது இந்த ப்ளூல அண்டர்லைன் பண்றது சைனா மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? அந்த காஸ் 54 நான் வந்து என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க. 54 90 மைனஸ் 36 பிளஸ் ஏன்னு மாத்துறேன். இது இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் இங்க பாருங்க, நான் சர்க்கிள் பண்றேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் இந்த உள்ள இருக்கிற இந்த 54 நான் 90 மைனஸ் 36ன்னு மாத்துறேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், காஸ் ஆஃப் 90 மைனஸ் இது மைனஸ் நான் காமனா எடுத்தா எனக்கு இது என்னவா மாறும், 36 மைனஸ் ஏன்னு மாறிடுமா? அப்ப காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, இந்த ப்ராப்பர்ட்டி தெரியுமா தெரியாதா? காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா. சரிங்க, அப்ப இது எப்படி எழுதலாம், நானு சைன் ஆஃப் 36 மைனஸ் ஏன்னு எழுதலாம். எது, இதை மட்டும் நான் எழுத போறேன். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அப்படியே காப்பி பண்றேன். காஸ் 36 டிகிரி பிளஸ் ஏ காஸ் 36 டிகிரி மைனஸ் ஏ பிளஸ் இந்த காஸ் 54 நான் இப்படி மாத்துறேன். எப்படி மாத்துறேன், சைன் 36 மைனஸ் ஏன்னு மாறும். அதே மாதிரி இது எனக்கு இங்க பிளஸ்ல இருக்கிறது மைனஸா மாறிச்சா, அப்ப இது மைனஸ் இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடும். which is sin 36 பிளஸ் ஏன்னு வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வேற கலர்ல எழுதி இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது காஸ் 54 மைனஸ் ஏவை நான் வந்து என்ன பண்ண போறேன், காஸ் இந்த 54 90 மைனஸ் 36ன்னு போட போறேன். இப்போ இந்த மைனஸை காமன் எடுத்தா எனக்கு என்னவா மாறும், 36 பிளஸ் ஏன்னு மாறும். அப்போ காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் 36 பிளஸ் ஏன்னு மாறும். இப்போ இது எனக்கு இந்த ஃபார்மேட் ஆஃப் ஃபார்முலா வந்துச்சா, அப்போ நான் வெறும் காஸ் ஏ மைனஸ் ஏல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஏ மைனஸ் பி. அப்போ என்னது, காஸ் ஆஃப் இங்க ஏன்றது யாரு 36 பிளஸ் ஏ, பின்றது யாரு 36 மைனஸ் ஏ. அப்போ 36 கேன்சல் ஆயிடும். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ வில் பிகம் பிளஸ் ஏன்னு வந்துடும். அப்போ உங்களுடைய ஆன்சர் காஸ் 2a. ஐயோ, இதுவுமே இங்க ஆப்ஷன்ல இல்ல சரிங்களா, அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சு இந்த ஆப்ஷன் பியை மாத்திக்கோங்க. காஸ் 2a ஏதோ டைப்பிங் மிஸ்டேக், இந்த ஆப்ஷன்லேயே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. I will try to avoid these mistakes in the upcoming session. Kindly apologies. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் காஸ் 2a மட்டும்தான் சரிங்களா. ஆப்ஷன் பி வந்து காஸ் ஏன்னு இருக்கு, அது காஸ் 2a ன்னு மாத்தி. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. sin 23 is equals to a by b, then the value of secant 23 minus sin 27 என்னன்னு கேக்குறாங்க. secant 23 minus sin 67 என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இதே மாதிரி மாத்திக்கலாமே, இதே நீங்க சேஞ்ச் பண்ணலாம், இல்ல நீங்க அப்படியே இருந்தாலும் எழுதலாம். இட்ஸ் நாட் a big deal. இப்போ நார்மலா வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இப்படி போடுறீங்க சரிங்களா. இப்போ இங்க தான் உங்களுக்கு 23 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கவனிங்க, இங்க உங்களுக்கு 23 இருக்கு. அப்போ இந்த a பை b எங்க போடுவீங்க, சைன் அப்படின்றதால இது உங்களுடைய ஆப்போசிட் சைடு, இது உங்களுடைய ஹைப்போட்டெனியஸ் சைடு சரிங்களா. ஸோ சைன் 23 இஸ் ஈக்குவல்ஸ் டு a பை b அப்படின்னா தென் திஸ் இஸ் கோயிங் டு பி a அண்ட் யுவர் ஹைப்போட்டெனியஸ் வில் பி b தேர். your hypotenuse will be b. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த adjacent side என்ன கிடைக்கும், square root of hypotenuse minus opposite. அப்போ I can write the square root of b square minus a square னு கிடைக்கும். இது கிளியரா பாருங்க, இது கிளியரா, அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? எஸ். இப்போ இதுதான் உங்களுடைய 67. எப்படி சார் சொல்றீங்க, ஆமா இது 90 டிகிரி ரைட் ஆங்கிள் இல்ல, 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அப்போ இதுதான் உங்களுடைய 67. இப்போ நல்லா கவனிங்க, இது உங்களுடைய ஹைப்போட்டெனியஸ், இது உங்களுடைய பேஸ், இது இல்ல அட்ஜசன்ட் சைடுன்னு போட்டுக்கலாம். நான் வந்து 23 பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இது உங்களுடைய அட்ஜசன்ட் சைடு, இது உங்களுடைய ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா. இப்போ சீக்கன் 23 அப்படின்றாங்க, நல்லா கவனிங்க, சீக்கன் 23. ஸோ 23 பாயிண்ட் ஆஃப் வியூல சீக்கன் அப்படின்றது யாரு, ஹைப்போட்டெனியஸ் பை, அதாவது சீக்கன் அப்படின்னா, சீக்கன் அப்படின்றது யாருன்னா காஸ் உடைய ரெசிப்ரோக்கல். நமக்கு காஸ் என்னன்னு தெரியும், காஸ் அப்படின்றது adjacent by hypotenuse. cos theta is nothing but adjacent by hypotenuse. From that we need to bring secant theta. secant theta க்குனா இதோட ரெசிப்ரோக்கலா, so we are going to write this as hypotenuse by adjacent நான் போட்டுக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் நம்பர் வச்சு சொல்லி கொடுக்கல, வெறும் இந்த ஆல்பபெட் வச்சு சொல்லி கொடுத்துறேன் சரிங்களா. இப்போ அடுத்து மைனஸ் sin 67 சரிங்களா, sin 67. அப்ப 67 பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா கவனிங்க, 67 பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்போசிட்
இது யாரு 67 பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்போசிட்ன்றது ஏ பை ஹைப்போடெனிஸ் மாறாது h தான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் மைனஸ் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் மைனஸ் பண்ண போறேன். ஏன்னா அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ண என்ன ஆகும்? h பை ஏ மைனஸ் ஏ பை h. புரியுதா? இஸ் ஈக்குவல்ஸ் டு அவ்வளவுதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. h இன்டு h ஸ்கொயர், a இன்டு a ஸ்கொயர் பை a இன்டு h. இப்போ ஜஸ்ட் நீங்க இந்த ட்ரையாங்கிள் பார்த்து சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அப்ப ட்ரையாங்கிள்ல h யாரு? b யா? b ஸ்கொயர். a யாரு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a இன்டு h இஸ் நத்திங் பட் உங்களுடைய a இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a என்றது யாரு? அட்ஜசன்டா? அட்ஜசன்ட் பை b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். புரிஞ்சுதா பாருங்க? இது கிளியரா உங்களுக்கு? அவ்வளவுதான், சம்மே முடிய போகுது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை a டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் வருமா? எஸ் ஆர் நோ? அப்போ b ஸ்கொயர் காட் கேன்சல். அப்போ a ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தான் உங்களுடைய ஆன்சர். ஆப்ஷன். இங்கேயும் எனக்கு தடுமாறுது. ஏன் எனக்கு இன்னைக்கு இப்ப தடுமாறுதுன்னு தெரியலையே. எஸ் 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 நான் இங்க மிஸ்டேக் பண்ணுங்க, தெரியுதா? ஒரு நிமிஷம். இங்க டினாமினேட்டர் நான் ஏஹெச் கரெக்டா எடுத்துட்டு இங்க ஏஹெச் அப்படின்றது இந்த டினாமினேட்டர் இந்த ஏஹெச் அப்படின்றது இவங்க ரெண்டு பேர் தானே. அப்ப டினாமினேட்டர்ல உங்களுக்கு b டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தான் வருது. அப்ப மேல வந்து உங்களுக்கு என்ன போடுவீங்க? அதே b ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ b ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆயிடும். மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் பை p ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இதுவும் கேன்சல். மீதி இருக்கிறது a ஸ்கொயர் பை b ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தான். இந்த ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி-ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. டூ இட் கேர்ஃபுல்லி. என் நம்பர் மிஸ்டேக் பண்ணாதீங்க. டக்கு போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. cos beta by secant alpha is 15, sin beta by secant alpha is 16 அப்படின்னா then find the value of sin square beta ன்னு கேக்குறாங்க. find the value of sin square beta. ரொம்ப சிம்பிள். யோசிங்க பார்ப்போம். யோசி, நீங்க ட்ரை பண்ணுங்க. யோசிங்க. இங்க பாருங்க, இது எப்ப கேட்டது? 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ். இல்ல எல்லாமே பிஒய் கியூஸ் தான். ஓகேங்களா? பிஒய் கியூஸ் தான். கொஸ்டின் அப்புறம் வந்து கட் பண்ணி கொண்டு வந்தேன். தெரியும் இப்படிதான் கட் பண்ணது. கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்தையுமே. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நான் க்ளூ கொடுத்தோமா என்னன்ட்டு. இங்க கேட்கறது உங்களுக்கு பீட்டால இருக்கா? கேட்கறது உங்களுக்கு பீட்டா கொடுத்துருக்குல்ல, ஆல்பாவும் இருக்கு பீட்டாவும் இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் வந்து என்ன பண்றேன்? ஆல்பாவை கேன்சல் பண்ண போறேன். இப்ப பாருங்க, இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இதுவும் சீக்கன் ஆல்பா தானே, இதுவும் சீக்கன் ஆல்பா தானே. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 1/2 போடுறேன். ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 போடுறேன். அப்ப எனக்கு என்னவா மாறும்? cos beta by secant alpha by sin beta by secant alpha is equals to 15/16 வருமா? இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடலாம். சிம்பிளா முடிஞ்சதா? ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா cos beta by sin beta is equals to 15/16 கிடைச்சிருக்கு. அவங்க கேட்கறது எனக்கு எப்படி இருக்கு? கேட்கறது எனக்கு ஸ்கொயர்ல இருக்கா? அப்போ இதை நான் ஸ்கொயர் பண்றேன். வாட் ஹேப்பன்ஸ் when I am squaring both? ரெண்டுத்தையும் நான் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ண போறேன். ஸோ யுவர் cos will become cos square beta, sin will become sin square beta is equals to 225/256 வரும். புரியுதா பாருங்க? இதோட ஸ்கொயர்மா, ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்றேன். இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ அவங்க கேட்கறது sin square beta மட்டும்ன்றதால இந்த cos square betaவை நான் சேஞ்ச் பண்ண போறேன் 1 minus sin square beta அப்படின்ட்டு. புரியுதா பாருங்க? என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பீட்டா மட்டும் கொண்டு வரணும். அதுல sin square beta மட்டும் நீங்க கொண்டு வரணும். சரியா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 256 இங்க மல்டிப்ளை பண்ணா 256 minus 256 sin square beta is equals to இதை இங்க மல்டிப்ளை பண்ணா 225 sin square beta கிடைக்கும். சரி, ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 256 is equals to 225 sin square beta plus 256 sin square beta ன்னு கிடைக்கும்.
இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 481 சைன் ஸ்கொயர் பீட்டா வருமா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ 481 இந்த பக்கம் வந்துடும், டிவைட்ல வந்துடும். அப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் 256/481. your answer is option A. சேலஞ்சிங்கா இருந்ததா கொஸ்டின்? ஸோ கொஸ்டினை பார்த்தே கிவன்ல இருந்து அவங்க கேட்கறதுக்கு நம்ம எப்படி டிராவல் பண்ணலாம்னு பாருங்க. கிவன்ல என்ன இருக்கு, அவங்க கேட்கறது என்ன இருக்கு? கிவன்ல பீட்டாவும் ஆல்ஃபாவும் இருக்கு, கேட்கறதுல பீட்டா மட்டும்தான் இருக்கு. அப்ப நீங்க யோசிக்கணும், ஓகே அப்போ வந்து நாம ஆல்ஃபாவை போட்டு தள்ளணும். ஏன்னா ஆல்ஃபா தேவையில்ல, ஆல்ஃபாவை நான் போட்டு தள்ளணும். போட்டு தள்ளுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவேஷனை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆக போறாங்க. அடுத்து எனக்கு காசு வருது, காசை வந்து நான் சைனா மாத்தியே ஆகணும். ஃபர்தர் அவங்க ஸ்கொயர்ல கேட்கறதால நான் ஸ்கொயர் பண்றேன். இந்த ஐடியா எல்லாமே நீங்களா டெவலப் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து என்ன கேட்கறாங்கன்றதை யோசிச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஆல்ஃபா இல்லையா, தூக்குங்க. ஸ்கொயர்ல கேட்கறாங்களா, ஸ்கொயர் பண்ணுங்க. சைன்ல மட்டும் கேட்கறாங்களா, அப்போ இருக்கிற பூராத்தையும் சைன்ல மாத்தணும். ஸோ இது எல்லாமே நீங்க போட போட ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் ஐடியான்றது. சரிங்களாப்பா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பிளனேஷன். எஸ். அடுத்து பாருங்க, 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் நீங்க நார்மலா உங்களுடைய டேபிள் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணா வந்துடும். ஸோ ஐ வாண்ட் யூ டு ட்ரை திஸ் பை யுவர் செல்ஃப். கண்டிப்பா எல்லாரும் போடணும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க போடணும். டேபிளை பார்த்து காப்பி அடிக்க போறீங்க. 10th பசங்க போடுவாங்க இந்த கொஸ்டின். ஸ்டேட் போர்டு பசங்களா இருந்தா 9th போட்டுருவாங்க இதை. sin 30 வேல்யூ என்ன? 1/2 சார். cos 30 வேல்யூ என்ன? √3/2 சார். tan 30 வேல்யூ என்ன? 1/√3 சார். எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 2√3 எடுக்கலாம். சரிங்களா? நல்லா கவனிங்க, எல்சிஎம் மொத்தமா 2வும் √3 தான் இருக்கு. இப்ப நியூமரேட்டர்ல எது இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணணும், அப்படிதானே? இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு 2 இருக்கு, √3 இல்ல, அப்ப அதை நான் மல்டிப்ளை பண்ணணும். இங்க 2 இருக்கு, √3 இல்ல, அப்ப √3 நான் √3 கூட மல்டிப்ளை பண்ணா வெறும் 3 மட்டும் தான் வரும். இங்க √3 இருக்கு, 2 இல்ல, அப்ப 2 1s are 2 னு வந்துரும். ஆன்சர் இஸ் 5 + √3/2√3. முடிஞ்சு போச்சு. புரியுதா? சரி, எனக்கு வந்து 3 ஃபிராக்ஷனா வந்து எனக்கு எல்சிஎம் எடுக்க தெரியல அப்படின்றவங்க, 3 ஃபிராக்ஷனா இருக்கு எல்சிஎம் எடுக்க தெரியலன்றவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் 2 மட்டும் சால்வ் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 1 2, 2 × √3 2√3/2. நீங்க இப்படி வச்சு போட்டுக்கலாம். சொல்றது புரியுதா? நீங்க ஃபர்ஸ்ட் 2 நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/√3 போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் எது? ஏ. 2√3க்கு டினாமினேட்டர்ல அதை பார்த்து பண்ணுங்க. சிஎம் போட்டுறாதீங்க. டினாமினேட்டர்ல நமக்கு இங்க என்ன வருது? 2 வருது இல்ல, சோ அதையும் செக் பண்ணி போடணும். அடுத்த கொஸ்டின் போலாமா? நான் மொத்தம் 20 கொஸ்டின் கவர் பண்ண போறேன் இந்த வீடியோல. சோ 10வது கொஸ்டின். இப்பதான் பாதி கிணறு தாண்ட போறோம். இந்த சம் பாருங்க. நாங்க பவர் 2 இருந்தாலே போட மாட்டோமே, ஐயோ இதுல பவர் 4 வர கேட்டிருக்காங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கிறது என் மைண்ட்ல கேட்ச் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிள்ங்க. இது ரொம்ப சிம்பிள். ரொம்ப 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 சிம்பிள். எப்படின்னு சொல்லட்டுமா? இது ஒரு ஆன்சரு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 25/18னா இந்த சம்மு அதே தான் ஆன்சரும். அதே தான் ஆன்சரும். எப்படி தெரியுமா? பை த அப்ளிகேஷன் ஆஃப் அ வெரி பேசிக் ரூல், a² - b² நம்ம 8ஆம் கிளாஸ்லயே படிச்ச ஒரு ஓல்டு ஐடென்டிட்டி. இப்போ வந்து ஆக்சுவலா 7th வந்துச்சு புது புக்ல. a + b a - b. எஸ், இந்த ஒரு ஐடென்டிட்டி தெரியாதவங்க கண்டிப்பா இருக்க முடியாது. a² - b² is a + b a - b. இப்போ அவங்க கேட்கிற இந்த sec⁴θ - tan⁴θவை நான் வந்து எப்படி மாத்தி எழுத போறேன்? sec²θ the whole square minus tan²θ the whole square போடலாமா? பவர் 2 to 4 வந்துரும். 2 to 4 வந்துரும். நவ் இப்ப இது உங்களுக்கு என்டையர் a, இது உங்களுக்கு என்டையர் b அப்படின்னும் பொழுது இதே மாதிரி a + b a - b ல எழுதுனா I'm going to have sec²θ plus tan²θ 1 and then sec²θ minus tan²θ 1 எழுத போறேன். இதுல எனக்கு இவர் வந்து ஐடென்டிட்டி, அதனால வேல்யூ 1ன்னு தெரியும். இதோட வேல்யூ கேள்வியில எனக்கு 25/18 கொடுத்துட்டாங்க. அப்ப 25/18 × 1 அதே தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சிம்பிள் சிம்பிள். நம்ம எப்படி யோசிக்கிறோன்றதுதான் முக்கியம். உங்களுக்கு பவர் 4ல கொடுத்திருந்தாலே நீங்க இந்த மாதிரி இதை மாத்தி எழுதணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இப்ப இதே கேள்வி உங்களுக்கு இப்படியும் கொடுக்கலாம். எப்படி தெரியுமா கொடுக்கலாம்? இப்போ sec² plus cot² is equals to some 5/6 கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு sec⁴θ minus cot⁴θ equal to அதே 5/6.
ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். இது நீங்க எப்படி எங்க சீக்கன் டான் வச்சு எழுதுனீங்களோ அதே மாதிரி அதை நீங்க கொசிக்கன் காட்டன் வச்சு எழுத போறீங்க. நமக்கு அங்கேயுமே ஐடென்டிட்டி தெரியும். என்னது? கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு ஐடென்டிட்டி தெரியும். சிம்பிளா? நான் ஒரே சம்ல இப்ப நான் 2 சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதே கேள்வி உங்களுக்கு கொசிக்கன் காட்டை வச்சு கேட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். பவர் 4ல இருந்தது அப்படின்னா. புரிஞ்சுதுங்களாப்பா? அடுத்த சம் போலாமா? பாதி கிணறு தாண்டிட்டோம். 10 சம் ஓவர், இன்னும் 10 சம் இருக்கு. இது பாருங்க, யோசிங்க பாப்போம். நீங்க என்ன பண்ணலாம் யோசிங்க பாப்போம். பிளஸ்ல கொடுத்துட்டு பிளஸ்ஸே கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் தெரியுமா? அவங்க கொடுத்துருக்கிறதும் கேட்கறதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதை யோசிங்க. கொடுத்துருக்கிறது நார்மலா சீக்கனும் காசும் இருக்கு. இங்க ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. சரியா? அப்போ ஏ பிளஸ் பி கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கேக்குறாங்க. இது எங்காவது பார்த்த மாதிரி இருக்கா? ஆமா சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எனக்கு இது வரும். ஆனா கூட எனக்கு ஒரு 2ab இருக்கும். புரியுதா? கூட ஒரு 2ab இருக்கும். இப்போ இங்க என்ன ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் நடக்க போகுது பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்கல்ல, given secant theta plus cos theta is equals to 32 ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ் பண்ணுங்க. ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ் பண்ணுங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதுக்கு அப்ளை a plus b ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும்? secant ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta plus 2 secant theta into cos theta. cos theta secant theta ரெசிப்ரோக்கல் தானே? அப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு போயிடுவாங்க. is equals to 1024. புரிஞ்சுதா இல்லையா? எய்தர் நீங்க சீக்கனை 1/cos மாத்தலாம், இல்ல காசை 1/sec மாத்தலாம். என்ன வேணா பண்ணிட்டு போங்க. அவங்க ரெண்டு பேரும் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர், ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுடலாம். அப்ப எனக்கு இந்த பக்கம் யார் தனியா இருக்கா? 2 மட்டும் தனியா இருக்கு. கேள்வியில கேட்கறது எனக்கு இது மட்டும்தான். சரியா? அப்ப 2 இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1024 minus 2 which is equals to 1022. ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான விடை. இப்ப இதே கேள்விதான் உங்களுக்கு அல்ஜிப்ரால கேட்பாங்க. நம்ம அல்ஜிப்ரா வீடியோ போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அல்ஜிப்ரா வீடியோ நல்லா கவனிங்க. இஃப் x plus 1/x is equals to a, then how will you find x square plus 1/x square? என்ன பண்ணுவோம்? a square minus 2 போடுவோமா? அதைத்தான் இங்க பண்ணிருக்கோம். நல்லா கவனிங்க. அதைத்தான் இங்க பண்ணிருக்கோம். 32 கொடுத்திருந்தாங்க. 32 ஸ்கொயர் பண்ணி -2 போட்டா எனக்கு 1022 வந்துருச்சு. இதை நீங்க எப்ப அப்ளை பண்ணலாம்னா, இந்த கொடுத்திருக்கிற இது ரெண்டும் எனக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கணும். அப்ப நான் இங்கேயே ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு சீக்கன் காஸ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் sin θ plus cosecant θ is equals to 32 கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் கேட்டாலோ, இல்ல உங்களுக்கு if tan θ plus cot θ is equals to 32 கொடுத்துட்டு கேள்வி கேட்டாலோ உங்களுக்கு ஒண்ணுதான். ஏன்னா இவங்க ரெண்டு ரெசிப்ரோக்கல் தானே. இது எக்ஸ்னா இது 1/x, இது எக்ஸ்னா இது உங்களுக்கு 1/x. புரியுதா? அப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கிற ரெண்டுமே வந்து ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர் வருதோ அப்பெல்லாம் நீங்க a square minus 2 ஞாபகம் வச்சுக்கணும், which we are using already in many times in algebra. அல்ஜிப்ராக்கு நான் தனியா ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. நான் சாப்டர் வைஸ் வந்து நான் PYQs கவர் பண்ணிட்டே வரேன். அதே மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செக் பண்றது மட்டும் இல்லாம எப்பவும் சொல்றதுதான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் எஃபோர்ட் போட்டு இவ்வளவு வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வருவேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. இல்ல ஏதாவது நீங்க சஜஷன் சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும், நீங்க வேகமா பேசுற மாதிரி இருக்கு, இல்ல சில இதெல்லாம் புரியாத மாதிரி இருக்கு, எதுவா இருந்தாலும் நீங்க ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லுங்க. நான் வந்து டீட்டெயிலா சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நம்ம சேனல் வந்து நான் ஸ்கூல் பசங்க எடுத்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப விளக்கி டீட்டெயிலா சொல்லிக் கொடுப்பேன். சரி, ஓகே, இது கொஞ்சம் அபவுட் 20 ஏஜ்ல இருக்கவங்க படிப்பீங்கன்றதால நான் கொஞ்சம் வேகமா சொல்லிக் கொடுப்பேன். அவ்வளவுதான் ரீசன் எனக்கு. சரிங்களா? அடுத்து 12வது போயிடலாம். இதுவும் ஒரு டப்பா கொஸ்டின். ப்ரொவைடட் யூ மஸ்ட் ஹேவ் நாலேஜ் அபவுட் கியூபிக் ஐடென்டிட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்? இந்த ஃபார்முலா எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, a cube plus b cube is equals to, இது ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனி ஐடியா? இந்த ஃபார்முலா பாருங்க, a plus b a ஸ்கொயர் மைனஸ் ab plus b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரியுமா? தெரியாது அப்படின்றவங்க அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. ஏன்னா இந்த சம்மு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா சம்மே ஓவர். இப்ப ஏக்கு பதிலா சைனும் பிக்கு பதிலா காசும் போடுங்க நியூமரேட்டர்ல ஏக்கு பதிலா சைன். அப்ப இங்க என்ன பண்ணும்? a plus b. I am going to write sin alpha plus cos alpha. அடுத்து a ஸ்கொயர் இருக்கு, sin ஸ்கொயர் ஆல்பா, ab sin alpha cos alpha, b ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்பா,
என்டையர் டேர்ம் டிவைடட் பை அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுங்க, சைன் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் அவுட்டு சார். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு. ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன வரும்? ஒன்னு வரும். இது ஒரு பேசிக்கான ஐடென்டிட்டி. அப்போ இங்க இருந்து இங்க கடைசியில இருக்கு, இதோட வேல்யூ ஒன்னு. அப்ப எனக்கு மீதி யார் இருக்கான்னா 1 மைனஸ் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கு, 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கு. அப்போ உங்க ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சது சம். புரிஞ்சுதா 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 முடிஞ்சுதா முடிஞ்சுதா முடிஞ்சுதா? எஸ், கிளியரா உங்களுக்கு? இது கிளியரா? அடுத்த சம் ஓடிடலாமா? புரிஞ்சுதா பாருங்க. நீங்க இதே மாதிரி போட்டிருக்கீங்களா பாருங்க. உங்களால கடைசியில வீடியோ கடைசியில 20 சம்ல எத்தனை போட முடிஞ்சது அப்படின்றத ஆனஸ்டா சொல்லிட்டு போங்க பார்ப்போம் கமெண்ட்ல. எதுவா இருந்தாலும் 5 போட முடிஞ்சது, இல்ல 10 போட முடிஞ்சது, இல்ல ஓரளவுக்கு ட்ரை பண்ண முடிஞ்சது பட் முடிக்க முடியல, எதுவா இருந்தாலும் ஆனஸ்டா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் பை ரீடிங் ஆல் த கமெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் பி ரெஸ்பாண்டிங். அடுத்த வீடியோல சொல்லுவேன், உங்க பேர் சொல்லி நான் சொல்லுவேன் கமெண்ட்ல நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 13வது. இது பாருங்க, சீக்கன் டேன் கொடுத்துட்டு சீக்கன் மட்டும் கேக்குறாங்க. இதுவும் சூப்பர் கொஸ்டின் தான். சீக்கனும் டேனும் கொடுத்துட்டு சீக்கன் மட்டும் கேக்குறாங்க. இது எப்படி பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? Can you tell me if secant theta plus tan theta is equals to 5 அப்படின்னா secant theta minus tan theta என்ன வரும் தெரியுமா? இதுக்கு வேல்யூ என்ன வரும் தெரியுமா? எனி ஐடியா? ஆக்சுவலா இது என்ன தெரியுமா ரிலேஷன்ஷிப் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல? நல்லா கவனிங்களேன். நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடென்டிட்டி சொல்லியிருக்கோம். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு a பிளஸ் பி a மைனஸ் பின்னு ஐடென்டிட்டி சொல்லியிருக்கோம். இப்போ இதுல நான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு போடுறேன். டான் ஸ்கொயர் தீட்டா இது ஒரு ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி நான் தூக்கிட்டு போயிட்டு அல்ஜிப்ரால கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இத ஐ கேன் ரைட் இட் ஆஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டான்னு எழுத முடியுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ரெண்டு ஐடென்டிட்டி மிக்ஸ் பண்றேன்ப்பா, புரிஞ்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, அது அல்ஜிப்ரா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்றது உங்களுடைய ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி. அப்ப இதை நான் வந்து என்ன பண்றேன்? ஏ பிளஸ் பில ஒன்னு ஏ மைனஸ் பில ஒன்னு எழுதுறேன். இப்ப ஜென்ரலா சொல்லுங்க, ரெண்டு டேர்ம் வந்து நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 1 வருதுன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதரா? லாஜிக்கா பாருங்க. இப்போ ரெண்டு டேர்ம் நான் மல்டிப்ளை பண்றேமா, எப்போ 1 வரும்? ரெண்டு பேரும் எனக்கு ரெசிப்ரோக்கலா இருந்தா மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து எனக்கு m இருந்தாருன்னா இன்னொருத்தர் எனக்கு 1/m இருப்பாரு. அப்பதான் நான் மல்டிப்ளை பண்ணும்போது m m கேன்சல் ஆயிட்டு 1ன்னு வரும். அப்ப பிளஸ்ல இருக்கிறதும் மைனஸ்ல இருக்கிறதும் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர். அப்போ சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா 5 அப்படின்னா சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா வந்து 1/5ன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதா? லைக் போடுங்க வீடியோக்கு. இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்பவே. எஸ். ஸோ இது இங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா சார்? இல்ல, இதை இங்கேயும் இல்ல, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நோட் பண்ணிக்கோங்க. இது கொசிக்கனுக்கும் சம்பந்தம் வரும். கொசிக்கன் மைனஸ் காட் வந்து உங்களுக்கு ஒரு 3 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கொசிக்கன் பிளஸ் காட்டை வந்து நீங்க 1/3ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சம்முக்குமே உங்களுக்கு நான் ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி நான் நிறைய சம்மு வந்து இப்படியும் கேட்பாங்க அப்படியும் கேட்பாங்கன்னு நான் எக்ஸ்ட்ராவும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஏன் நம்ம பயன்படுத்துறோம்னா இதுக்குமான ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். என்னது? கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்றதால. சரிங்களா? சைனுக்கும் காசுக்கும் வராது. ஏன்னா சைனுக்கும் காசுக்கும் ஃபார்முலா வந்து என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். அது ஒரு பிரச்சனை இருக்காங்க. அதுல நம்ம இதை பயன்படுத்த முடியாது. எங்க மைனஸ் இருக்கோ அங்கதான் பயன்படுத்த முடியாது. பாருங்க, இங்க பயன்படுத்தலாம், அதே மாதிரி இங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? ஓகே சார், இப்போ எது சார் இது எழுதுனீங்க இந்த சம்முக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதை ஆட் பண்ணா டேனும் டேனும் கேன்சல் ஆயிடும். எனக்கு அவங்க கேட்குற சீக்கன் மட்டும் வரும். அவ்வளவுதான். இதுதான் ரீசன். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன்மா, இது ஒரு ஈக்குவேஷன். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்றேன். 1 + 2 ஆட் பண்றேன் அப்படின்னா டேனும் டேனும் அவுட் ஆயிடுச்சா? அப்போ சீக்கனும் எனக்கு 2 சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 + 1/5. 2 இந்த பக்கமா வந்துடும். அப்போ சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/2 ஆஃப் 5 + 1/5, in which your answer is option C. Option C.
இப்ப சில பேர் கேட்பீங்க, சார் இப்ப இந்த சம்மை நீங்க பார்த்த உடனே எப்படி வந்து நம்ம ரிலேஷன், அதாவது ரெசிப்ரோக்கல் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது எப்படி சார் நான் பாக்குறது? ரிலேஷன் கொடுத்துருக்கிறது 5 கொடுத்துருக்காங்க. நீங்க ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் இந்த சம்முக்கு அப்ளை பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்க ஆப்ஷன்ல பாருங்க, எல்லாமே ரெசிப்ரோக்கல் இருக்கு. அப்படிதானே? ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது 5. ஆனா ஆப்ஷன்ல 1/5, 1/5, 1/5 எல்லாத்துலயும் 1/3, 1/3 தான் இருக்கு. அப்போ நீங்க யோசிக்கணும், ஓகே அப்போ சம்திங் நம்ம ரெசிப்ரோக்கல்ல ஏதோ பண்றோம். ரெசிப்ரோக்கல்ல பண்றோம்னா we are applying secant square theta minus tan square theta identity. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சீக்கனும் டேனும் ஒன்னா வந்தாலே இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம பயன்படுத்த போறோம், வேற இல்லவே இல்லை. அதே மாதிரி கொசிக்கனும் காட்டும் வந்தாலும் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஐடென்டிட்டி தான் பயன்படுத்த போறோம். சைனும் காசும் வந்ததுன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஐடென்டிட்டி தான் பயன்படுத்த போறோம். ஸோ நமக்கு ஐடென்டிட்டி கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எதை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? நான் நிறைய பேசுறேன்னா என்ன அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம பசங்களுக்கு எடுத்ததால கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுற மாதிரி இருக்கு. இன்கேஸ் நீங்க போரா ஃபீல் பண்ணா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சம்மு போயிடுங்க, இல்லை வேகமாக கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த சம் போயிடலாம். இந்த சம் பாருங்க, என்ன ஆகும்? நமக்கு 25க்கும் 65க்கும் வேல்யூ தெரியாது. அப்போ இம்மீடியட்டா 25ம் 65ம் என்ன ரிலேஷன்ஷிப்பு? சார் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 90 வரும் சார். அப்போ 25ம் 65ம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? சைனுடைய ஏ வந்து உங்களுக்கு காசுடைய பிக்கு ஈக்குவலா இருக்கும். எப்போ ஏவும் பியும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 90 வரும் பொழுது. அப்போ ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு காசா மாத்திக்கோங்க. நான் சைன் ஸ்கொயர் 25 வச்சுக்கிறேன். இந்த சைன் ஸ்கொயர் 65 அதாவது சைன் 65 ஐ கேன் ரைட் இட் ஆஸ் காஸ் 25னு மாத்திக்கலாம். ஸ்கொயர் இருக்கிறதால ரெண்டு பக்கமும் நீங்க ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் 25. இது என்னது? ஐடென்டிட்டி. இதான ஐடென்டிட்டி. பேசிக் ஐடென்டிட்டி என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin square theta is equals to 1. Therefore your answer is option D1. புரிஞ்சுதா? பேசிக் கொஸ்டின். இப்போ எவ்வளோ அழகா நம்ம வந்து ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ற மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு ஐடென்டிட்டி இஸ் 1. சரிங்களாமா? நோட் பண்ணிக்கோங்க. நான் பாக்ஸ் போறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிட்டி அது எல்லாமே. இன்னும் 6 சம் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம முடிச்சிருங்க, பார்த்துடலாம் ஒரு கையே. சரிங்களா? அடுத்து பாருங்க, செலக்ட் தி இன்கரெக்ட் ஃபார்முலா. செலக்ட் த இன்கரெக்ட் ஃபார்முலா. இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி 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 சிம்பிள் அப்படின்றதால ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் யுவர் ஆன்சர் இன் த கமெண்ட் பாக்ஸ். கமெண்ட் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா மட்டும் சொல்லுங்க. வித் யுவர் நேம், அது முக்கியம். உங்க நேமோட சொல்லுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்க நேம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி போடுவேன். ஒரு ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குதான். சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். இது உங்க கையில கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஃபார்முலா தப்பு, அது எதுன்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? 16வது பாருங்க. சைனு டி அடிஷன்ல கொடுத்துட்டு சைனும் டீயும் ப்ராடக்ட்ல கேட்கறாங்க. சாரி, சைனும் காசும் ப்ராடக்ட்ல, சைனும் காசும் அடிஷன்ல. என்ன பண்ணலாம்? இப்போ நார்மலா சொல்லுங்களேன். நார்மலா ஏ பிளஸ் பியும் ஏபியும் நான் எங்க ரிலேட் பண்ண முடியும்? ஐடென்டிட்டில ரிலேட் பண்ண முடியும். அவ்வளவுதானே. நமக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ஏபின்னு பண்ண தெரியும். இங்க ஏவுக்கு பதிலா சைன் டி போடுங்க, பிக்கு பதிலா காஸ் டி போடுங்க. நான் க்ளூ கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் க்ளூ கொடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சிருச்சுன்னா அங்கிருந்து நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கணும். அது முக்கியம். சரியா? இப்போ நான் ஸ்கொயர் பண்றேமா, இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணா நீங்க என்ன ஆகும்? சைன் டி பிளஸ் காஸ் டி த ஹோல் ஸ்கொயர். நீங்க ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். ரெண்டு டேர்மா இருக்கும்போது நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். நீங்க டைரக்டா வந்து உள்ள அப்படியே சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் போடக்கூடாது. சரியா? ரெண்டு டேர்மா இருக்கும்போது ஹோல் ஸ்கொயர் போடணும். இஸ் ஈக்குவல்ஸ் டு 16/25. இப்போ இதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு பண்ணுவோம். இஸ் ஈக்குவல்ஸ் டு 16/25. இப்போ இதோடைய வேல்யூ எனக்கு 1ன்னு தெரியுமா? அந்த 1ஐ இப்படி தூக்கின்னு வந்தீங்கன்னா -1ன்னு வந்துடும். அப்போ இதை சப்ரேட் பண்ண என்ன ஆகும்? 16 minus 25 ones are 25/25 which you are getting -9/25. அதனால ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அப்படின்னு நினைப்பீங்க. அது நினைச்சீங்கன்னா தலைமையில டக்குன்னு கொட்டிக்கோங்க. ஏன்னா அவங்க கேட்கறது சைன் டி காஸ் டி மட்டும்தான். நம்ம கிட்ட இருக்கிறது இங்க 2வும் இருக்கு. கவனிச்சிங்களா இல்லையா? அதை கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா? இங்க டீக்கு பதிலாக டீட்டா யூஸ் பண்ணிட்டேன். பட் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ உங்களுக்கு வெறும் சைன் டி காஸ் டி மட்டும் வேணும்னா -9/25.
இங்க இருக்கிற 2 இப்படிக்கா வந்ததுன்னா டினாமினேட்டர்ல வந்துடும். -9/50 தான் உங்களுடைய ஆன்சர். பி கேர்ஃபுல். வடிவில் சொல்ற மாதிரி தான். சரியா? நீங்க சின்னதா தப்பு இங்க முடிச்சிட்டீங்க, அப்படியே டக்குன்னு அப்படியே ஆப்ஷன் டியை தட்டிட்டு அடுத்த சம்மு போயிடுவீங்க. இங்க இருக்கிற 2 கண்டுக்க மாட்டீங்க. இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவீங்க. அதனால தான் நான் அதை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்றேன். சரியாப்பா? புரிஞ்சுதா? அடுத்து ஓடிடலாமா? 17வது பாருங்க. கொடுத்துருக்கிறது சைனு, டேனும் காட்டும் கேட்குறாங்க. 4/5 வேல்யூ நமக்கு டேபிள்ல கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணோம்? ஒரு ட்ரையாங்கிள் தான் போட்டே ஆகணும். ரஃபா ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. ஸோ டீட்டா வந்து இங்க வச்சுக்கலாம். அப்போ 4 இங்க வரும், 5 இங்க வரும். 4ம் 5ம் வந்தா இது நமக்கு 3ன்னு தெரியும். எப்படி சார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். 3 4 5 வந்து ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ட்ரிப்ளெட்ஸ், பித்தாகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னுவாங்க. இதுல ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆனா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 5ம் 3ம் தெரியுதுன்னா மூணாவது நம்பர் 4ன்னு தெரியணும். இல்ல 3ம் 4ம் கொடுத்துருக்காங்கன்னா மூணாவது நம்பர் 5ன்னு தெரியணும். இது எல்லாமே ட்ரிப்ளெட்ஸ். நான் இன்னும் சில ட்ரிப்ளெட்ஸ் தர நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 3 4 5 ட்ரிப்ளெட்ஸ். அதே மாதிரி 6 8 10 ட்ரிப்ளெட், 5 12 13 ஒரு ட்ரிப்ளெட், அதே மாதிரி 12 16 20 ஒரு ட்ரிப்ளெட். அடுத்து என்ன சொல்லுவாங்க? 8 15 17 ஒரு ட்ரிப்ளெட், 24 7 25 ஒரு ட்ரிப்ளெட், அப்புறம் 24 10 26 ஒரு ட்ரிப். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் ஒரு ட்ரையாங்கிள் நீங்க வந்து ஒரு பக்கம் 13 இருக்கு சார், ஒரு பக்கம் 5 இருக்கு சார்னா மூணாவது நம்பர் எதுன்னு தெரியணும்? 12ன்னு தெரியணும். இதெல்லாம் பேசிக். இந்த மூணு நம்பர் டக்கு ஞாபகம் வச்சுக்கலாமா நீங்க? ஏன்னா திஸ் சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம். இல்ல நீங்க இப்போ இது சப்போஸ் இந்த 12 தெரியல என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் 169 25 144 அப்புறம் 12 இந்த மாதிரி போடுவீங்க. இது கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆஃப் டைம். நான் எரேஸ் பண்ண போறேன். இந்த ட்ரிப்ளெட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பண்ணியாச்சா பண்ணியாச்சா பண்ணியாச்சா? எஸ். டெலிட் பண்ணிட்டாங்க மொத்தத்தையும். ஐயோ ட்ரையாங்கிளும் போயிடுச்சே. இப்படியே வரேன். ஸோ இது டீட்டா, இங்க 4, இங்க 5, இது 3. இப்போ tan தீட்டா மைனஸ் காட் தீட்டா கேட்குறாங்க. tan தீட்டா யார் இதுல? 3/4, சாரி 4/3. காட் தீட்டா யாரு? இது ஒரு ரெசிப்ரோக்கல். ஸோ 3/4. அவ்வளோதான். சால்வ் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை. 4 4 16, 3 3 9, 3 4 12. அப்போ ஆன்சர் 7/12 ஆப்ஷன் சி. முடிஞ்சது. புரிஞ்சுதா புரிஞ்சுதா? இன்னும் 3 கொஸ்டின் முடிச்சிடலாமா? எஸ். இது வரைக்கும் வீடியோ எப்படி இருக்கு, இந்த செஷன் எப்படி இருக்குன்றத ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கமெண்ட். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க, திட்டிட்டு போங்க. சரியா? எதுவுமே புரியல போடா அப்படின்ற மாதிரி கூட திட்டிட்டு போங்க. பட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு என்கேஜ் வித் த கமெண்ட். அடுத்த சம் போயிடலாம். 5/6னா என்னமா வேல்யூ? பையனா என்னன்னு தெரியும்ல? பையனா 180ன்னு தெரியும். அப்போ 5/6னா 30. அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan 5/6, tan 30 யாரு? 1/√3. சீக்கன் 5/6, சீக்கன் 5/6னா யாரு? உங்களுடைய காசுடைய ரெசிப்ரோக்கல். உங்களுக்கு தெரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கன் தீட்டா அப்படின்னா 1/காசுன்னு அர்த்தம். அப்ப காசு 30 என்ன வரும்? √3/2. அதை தலைகீழா போட்டா 2/√3. முடிஞ்சுதா? அப்ப இதை ஆட் பண்ண உங்களுக்கு என்ன இருக்கும்? லைக் டேர்ம்ஸ், டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஸோ யூ ஆர் கெட்டிங் 3/√3ன்னு வருது. இந்த ஆப்ஷன் இங்க இல்லவே இல்லை சார், என்ன சார் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதை ரேஷனலைஸ் பண்ணோம். ரேஷனலைஸ்னா என்னது? மேலேயும் கீழேயும் √3 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 3 × √3 3√3 பை √3 வெறும் 3ன்னு வரும். 3 3 கேன்சல். ஸோ √3 இஸ் தி ஆன்சர். அதாவது உங்களுக்கு ரேஷனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேஷனலைஸ் பண்ணும்போது ரூட் எங்க இல்லையோ அங்க போயிடும். ரூட் மேல இல்லை அப்ப அங்க போயிடும். நம்பர் சேமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, a/√a இருக்குன்னா ஐ கேன் ரைட் இட் as √a போடலாம். ஆர் √a/a இருக்குன்னா ஐ கேன் ரைட் திஸ் as 1/√a போடலாம். ரூட் எங்க இல்லையோ அங்க வந்து ரூட் போயிடும் அர்த்தம். சரியா? இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரேஷனலைசேஷன் ஆஃப் யுவர் சர்ச் தேர். புரிஞ்சுதுங்களாமா? அடுத்த சம் போலாமா? 19வது சம் பாருங்க. இன்னும் 2 தான். 19வது சம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு குவாட்ரண்ட் உடைய ஐடியா தெரிஞ்சிருக்கணும். இது பேசிக்கா பாத்தீங்கன்னா 11th மேக்ஸ். ஐ டோன்ட் நோ 11th மேக்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் வெறும் இன்ட்டு மட்டும் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணியுமே சிலது வரும். ஆனா இது ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா போட்டோம்ல, cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. அதுவுமே ஆக்சுவலா 11th ஃபார்முலா தான். சரி இது பாருங்க. ஏன்னா இது வந்து மோர் தென் 90 இருக்கு.
இதுவுமே மோர் தென் 90 இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாற்றி எழுதணும். எப்படி பண்ண போறோம் பாருங்க. cos 47 secant 133 அப்படின்றது இந்த 47லயே நம்ம வரா மாதிரி எழுதணும். புரியுதா? கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. இவங்க 2 பேரும் ஆட் பண்ணா 180 வருதா? கவனிச்சிங்களா? அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஆட் பண்ணாலும் 180 வரும். கவனிச்சிங்களா? அப்போ இந்த secant 133 அப்படின்றத நான் வந்து 180 மைனஸ் 47ன்னு மாத்த போகிறேன். புரியுதா பாருங்க? இந்த 133 ஐ எம் ரைட்டிங் 133 ஆஸ் 180 மைனஸ் 47. அதே மாதிரி செகண்ட்லயுமே இதே மாத்துறேன். இந்த கொசிக்கனையே மாத்த போறேன். எப்படி மாத்த போறேன்னா, இந்த sin 44 அப்படியே இருக்கட்டும். sin 44 அப்படியே இருக்கட்டும். இந்த கொசிக்கன் 136 ஐ கேன் ரைட் இட் ஆஸ் கொசிக்கன் 180 மைனஸ் 44. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. நார்மலா ஒரு குவாட்ரண்ட் நான் எடுத்து போறேன். இதுதான் குவாட்ரண்ட். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க, இது செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க, இது தேர்டுன்னு சொல்லுவாங்க, இது ஃபோர்த்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளுக்கு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா அது? ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது இங்க என்னன்னா ஆல் எல்லா ரேஷியோவுமே இங்க பாசிட்டிவ். எல்லா ரேஷியோவும் இங்க பாசிட்டிவ். இங்க சைன் மட்டும் பாசிட்டிவ், மத்த எல்லாம் மைனஸ் வந்துருவாங்க. இங்க tan மட்டும் பாசிட்டிவ், மத்த எல்லாருமே மைனஸ். இங்க cos மட்டும் பாசிட்டிவ், மத்த எல்லாரும் மைனஸ். இப்போ 180 மைனஸ் 47 சீக்கன்ல நல்லா கவனிங்க. சீக்கன்ல இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி. 180 மைனஸ் போது இங்க வரும். புரியுதா? 180க்கு மைனஸ், அப்போ கம்மியா வரும். அப்ப இங்க உங்களுக்கு சீக்கன் அப்படின்றது மைனஸ் தான். இங்க எஸ்ன்னு சொன்னது சைனுக்கு தான். அப்ப இது மைனஸ். அப்ப எப்படி எழுதலாம் நானு? சீக்கன் 180 மைனஸ் 47 அப்படின்றது மைனஸ் சீக்கன் 47 அர்த்தம். புரியுதா? இந்த cos 47 உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா கவனிங்கம்மா. சீக்கன் 180 இந்த பாக்ஸ் போடுறேன் பாருங்க. இதோட வேல்யூ ஆக்சுவலா மைனஸ் சீக்கன் 47. ஏன் சார் மைனஸ் வருதுன்னா, இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல 133ன்றது எங்க வரும்? 90க்கும் 180 நடுவில் தானே வரும். அப்போ அது லொகேஷன் எங்க இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனு மட்டும் தான் பாசிட்டிவ், மத்த எல்லாரும் நெகட்டிவ். நான் நெகட்டிவ் போட்டேன். சரியா? அடுத்து அதே தான் இங்கே பண்ண போறேன். இந்த sin 44 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப கொசிக்கன் வாங்க. கொசிக்கன் அப்படின்றது சைனோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ இவங்க 2 பேரும் ஒண்ணு தான். அப்போ இவரும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வருவாரு. அப்ப கொசிக்கன் 180 மைனஸ் 44 உங்களுக்கு அதே கொசிக்கன் 44ஆவே வரும். இப்போ இவங்க 2 பேரும் ரெசிப்ரோக்கலா? இவங்க 2 பேரும் ரெசிப்ரோக்கலா? அப்ப கேன்சல் ஆயிடுவாங்க தானே? கேன்சல் ஆயிடும். சார் எல்லாம் மாத்திக்கோங்க பார்ப்போம். மைனஸ் cos 47 பை cos 47 பிளஸ் sin 44 by sin 44. So cancel, cancel, cancel. So minus 1 plus 1, you got 0 there. முடிஞ்சதா? Final answer, you are getting 0. Final answer, you are getting 0. Minus 1 plus 1 வருது. Make sure இந்த quadrant மட்டும் careful பாருங்க. First quadrantல எல்லாமே positive. Second quadrantல sin மட்டும் positive. Third quadrantல tan positive. Last quadrantல cos positive. T stands for tan. Last question. Try out the last question. If a cot theta plus b cosecant theta is equals to p, then b cot theta plus cosecant theta is equals to q na, then what is p square minus q square? Simple. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. p உடைய வேல்யூ இதை கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை அப்படியே நான் ஸ்கொயர் பண்றேன் ஃபுல்லா. I'm going to square it. I'm going to square this entire term. இது அப்படியே ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? I'm going to apply a plus b whole square ஃபார்முலாவும் a minus b whole square ஃபார்முலாவும் அப்ளை பண்ண போறேன். a square plus b square plus 2ab ன்னு வரும். மைனஸ்க்கு அதே ஃபார்முலா தான், பட் மைனஸ்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? a ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் b ஸ்கொயர் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2ab காட் தீட்டா கொசீக்கன் தீட்டான்னு வரும். புரியுதா பாருங்க? Understand up to this? இது உங்களுடைய என்டையர் a, இது என்டையர் b. a plus b whole square formula I am applying a square plus b square plus 2ab. Next, இது ஃபர்ஸ்ட் பார்ட். அதாவது இதுதான் இந்த என்டையர் பிராக்கெட் தான் உங்களுடைய p ஸ்கொயர் மைனஸ் இப்போ q ஸ்கொயர். அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். ஒன்னும் இல்லை, சேம் தான், பட் ஆல்பபெட் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கு. இங்க பாருங்க, p கூட காட் இருக்கும், a கூட கொசிக்கன் இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இது என்னவா மாறும்? b ஸ்கொயர் காட் p square cot square theta. Next, a square cosecant square theta plus அதே தான் 2ab cot theta cosecant theta வரும். Up to this one clear? Yes.
இப்போ நான் மைனஸை உள்ள கொண்டு போக போறேன் அண்ட் ஐம் ஆல்சோ கோயிங் டு டேக் த காமன் நம்பர். காமன் டேர்மா காமனா எடுத்துறேன். இங்க பாருங்க ஏ ஸ்கொயரா, இங்கேயும் ஏ ஸ்கொயர் காமனா இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு டேக் ஏ ஸ்கொயர் காமன். ஏ ஸ்கொயர் நான் காமனா எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, ஏ ஸ்கொயர் நான் காமன் எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல? காட் ஸ்கொயர் தீட்டா. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். சிமிலர்லி பி ஸ்கொயரை காமன் எடுத்தா எனக்கு இது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, இங்க மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா, இந்த மைனஸ் உள்ள போகுது. ஸோ மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இந்த 2ab பிளஸ் காட் தீட்டாவும் 2ab மைனஸ், இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ரெண்டும் சேம் தான். ஐ ஹேவ் ஒன்லி தீஸ் டூ. இப்போ ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, இதோட ஐடென்டிட்டி என்னது? நமக்கு ஐடென்டிட்டி ஆக்சுவலா மாறி இருக்கும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு வருதா? ஸோ இதோட ஆன்சர் -1. அப்படியே ரிவர்ஸ் இருக்கு பாருங்க. பிளஸ் பி ஸ்கொயர் ஆஃப் 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதோட செஷன் ஓவர். புரிஞ்சுதா பாருங்க? That's all. 20 questions over, 20 objectives over based on all the trigonometry questions. So make a note of all the identities. Identities உங்களுக்கு பேசிக்ஸா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களால எந்த விதமான அட்வான்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ண முடியும். தனியா ஒரு பேப்பர்ல வந்து என்னென்ன ஐடென்டிட்டி நம்ம பயன்படுத்துறோமோ, வெதர் இட் இஸ் பிலாங்ஸ் டு அல்ஜிப்ராவா இருக்கட்டும், இல்லை ட்ரிக்னாமெட்ரியா இருக்கட்டும், இல்லை மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க ஒரே பேப்பர் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்ஸ் சால்வ் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So that's all with this video. Thank you so much for watching. Bye bye.